இந்த பூச்சியை நம்ம கொண்டுட்டோம்னா நமக்கு பிள்ளையே பிறக்காதான். அதுவே இந்த பூச்சியை வாழைப்பழத்துல வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பிள்ளை பிறக்குமா? இந்த பூச்சிக்கு தமிழ்ல பிள்ளை பூச்சின்னு சொல்றாங்க, ஆங்கிலத்துல மோல் கிரிக்கெட். இந்த பூச்சி இவ்வளவுதான் இருக்கும், இரவு மட்டும் தான் வெளியே வரும், மண்ணுக்கு அதிகமா பார்க்கலாம், நமக்கு கடிச்சாலும் ஒன்றும் ஆகாது. செடிக்கீழ உள்ள வேர்களை அதிகமா விரும்பி சாப்பிடும். இது எதுக்கு இந்த மாதிரி கட்டுக்கதை வந்துச்சுன்னு தெரியல, ஏன்னா முழுக்க முழுக்க பொய் தான். நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி இந்த பூச்சியை சாப்பிட்டு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கே கரு உருவாயிருக்கும், அந்த டைம்ல இந்த பூச்சியை சாப்பிட்டு இருப்பாங்க. அதனால இந்த பூச்சி சாப்பிட்டனால தான் கரு உருவாயிடுச்சுன்னு வந்திருக்கும். இன்னொன்னு, மனித குழந்தை பிறக்கணும்னா அது மனிதனால மட்டும்தான் முடியுமே தவிர மற்ற எந்த உயிர் இருந்தாலும் முடியாது. அப்படி இந்த பூச்சியை சாப்பிட்டு குழந்தை பிறக்கிறது உண்மை அப்படின்னா இப்ப எக்கச்சக்க, அதாவது ஊருக்கு ஊரு செயற்கை கருத்தல் மையம் அதிகமாவே இருக்கு. அது நம்ம அவசியம் இல்லாம இருந்திருக்குமே, இந்த பூச்சியை எல்லாம் சாப்பிடலாம்ல. இதே தெரிய வேணாமா இதுவெல்லாம் கட்டுக்கதைன்னு? ஒண்ணு இப்ப ரொம்ப கம்மியாயிருச்சு கட்டுக்கதையை சொல்லல, அந்த பூச்சியோட எண்ணிக்கைய. ஏன்னா பூச்சிக்கொல்லி மருந்தும் களைக்கொல்லி மருந்தும் அதிகமா அழிச்சிருச்சு. அதனால இதுக்கப்புறம் யாரும் இந்த பிள்ளை பூச்சி பற்றி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, யாரும் பண்ணாதீங்க.